எல்லாத்துக்கும் வில்லேஜ் டிக்ஷன் வணக்கங்கள். எல்லாமே நிறைய பேர் டவுனில் இருக்கவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆசைப்பட்றேன். நிறைய பேருக்கு வந்து வேப்பமரம் எப்படி இருக்குன்னே நிறைய பேருக்கு குழந்தைங்களுக்கு தெரியல. ஆனால் அவங்க படிக்கிறது பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ஸ்கூலில் படிப்பாங்க. வேப்பமரம் தெரியல, புளிய மரம் தெரியல, கருவேப்பிலை மரம் தெரியல, எதுவுமே தெரியல. இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன், ஆனால் நான் சொல்ல மாட்டேன். இந்த நீங்கள் கமெண்ட்ஸில் என்னென்னு போடுங்க. இது என்ன புல், நல்லா காட்டுங்க தம்பி. இது என்ன புல்லுன்னா சொல்லுங்கள், பேர் என்ன இருக்கும் அதை சொன்னாலும் ரைட்டு. இது எதுக்கு பயன்படுத்துகிற புல்? பாய் முடையிறதுக்கு பயன்படுத்துகிறதா, மாடு சாப்பிட்றதுக்கு பயன்படுத்துகிறதா, வேறு ஏதாவது இதில் பட்டுக்கிட்டு தயார் பண்ணுவோமா? இது பற்றி உங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க. நீங்கள் என்ன பண்ணணும், இதனோட கேள்வி இது என்ன அப்படிங்கிறத வில்லேஜ் டிக்ஷனரியில் இதில் வந்து நீங்கள் கமெண்ட்ஸ் நீங்கள் சொல்லுங்கள், என்னங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு சின்ன கேள்வி. அடுத்தது வாங்க, நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம், பண்ணைக்கு போகிறோம். அந்த பண்ணையில் வந்து என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். சில வித்தியாசமான விஷயங்கள்லாம் உங்களுக்கு என்னால் சொல்ல முடியும். நீங்கள் என் கூட ட்ராவல் பண்ணுங்கள். ஆக்சுவலாக வந்து இது என்ன புல், இங்கே பாருங்கள், இந்த புல்லை கட் பண்ணியாச்சு. திருப்பியும் இந்த புல் மேலே வந்துகிட்டு இருக்கு பாருங்கள், கட் பண்ணியாச்சு, மேலே வந்துக்கிட்டே இருக்குது. இருந்தாலுமே எனக்கு இந்த மாதிரி கிராமங்களில் நடக்கும்போதும் போகும்போதும் ஒரு சந்தோஷம் இருக்குது. அது இல்லாமல் ஒரு உடம்புக்கு ஒரு உடற்பயிற்சியாக இருக்குது. நல்லாயிருக்கு, உண்மையாலுமே நல்லாயிருக்கு. நம்ம வந்து சூப்பராக இப்போ ஒன்று பார்க்கலாம். அதை பற்றி நீங்கள் என்ன உங்களோட விஷயங்களும் சொல்லுங்கள், நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இந்த விஷயம் வந்து ஒரு ஜாலியாக இருந்தாலும் ஒரு நல்ல வீடியோங்கிறத நினைக்கிறேன். வாங்க. அதில் முக்கியமாக நான் உங்களுக்கு சொல்ல போகிறது என்னென்னா, சாணிங்களுக்கான வித்தியாசங்கள். மாட்டு சாணம் எப்படி இருக்கும், அதே மாதிரி கலந்த சாணம் அதோட லத்தி எப்படி இருக்கும், இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பார்த்துக்கலாமா? எல்லாம் ரெடியா? ஓகே. ஆக்சுவலாக இங்கே நிற்கிறதெல்லாம் நாட்டு மாடு, எல்லாமே நாட்டு மாடு. இந்த நாட்டு மாட்டோட சாணம் பார்த்தீங்கன்னா எப்படி, இதான் நாட்டு மாட்டோட சாணம் எப்படி, இது கொஞ்சம் கழிஞ்சிருக்கு, இருந்தாலும் இதான் நாட்டு மாட்டோட சாணம். எவ்வளோ அருமையாக இருக்குது பாரு. இது நம்ம மாட்டுக்கான வாடை தான் வரும். ஆக்சுவலாக இந்த நாட்டு மாட்டு சாணத்தில் வந்து இந்த பண்ணையை பொறுத்தவரை எந்த ஒரு கெமிக்கல் கொடுக்கறது கிடையாது. இது சாப்பாட்டுக்கு வந்து வெளியிலேருந்து தீவனங்கள், ரெடிமேட் தீவனம் எல்லாம் வாங்கி கொடுக்கல. சோளம், கம்பு, கேழ்வரகு இங்கே இருக்கிறத நாங்கள் கொடுக்குறோம். இது அருமையாக இருக்கும். இதை வச்சு நாங்கள் என்ன பண்ணுறோம்னு சொல்கிறேன், இதில் வச்சு என்ன பண்ண முடியாதுன்னு சொல்கிறேன். எடுத்துக்கேன், வாங்க வாங்க. ஆக்சுவலாக இது வந்து காஞ்ச சாணம். வித்தியாசம்னா இது காஞ்ச சாணம். இந்த காஞ்ச சாணத்தில் என்ன பண்ணலாம் உங்களுக்கு தெரியுமா? இந்த பச்சை சாணத்தில் என்ன பண்ணலாம்? இதில் உரம் தயார் பண்ணலாம், இதுலேயும் உரம் தயார் பண்ணலாம், இயற்கை உரம். அடுத்து என்ன பண்ணலாம், இதை வந்து ராட்டி தயார் பண்ணி விறகுக்கு இறக்கலாம். இந்த பச்சை சாணத்தில் என்ன பண்ணலாம், இதில் வந்து கேஸ் தயார் பண்ணலாம், பயோகேஸ் தயார் பண்ணலாம். அப்போது நீங்கள் சாணங்கிறது சாதாரண விஷயம் இல்லை, தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து ராட்டினா என்ன, நம்ம சுவரில் இதை வந்து காய வச்சு அதில் வந்து என்ன தவிடு ஏதோ சேர்ப்பாங்க. என்ன சார்? தவிடு இல்லை, இது பதர் சேர்ப்பாங்க. பதர்னா என்னென்னா, உங்களுக்கு அந்த நெல் இருக்குல்ல, நெல்லோட உமி, பதர்னா வந்து உமி மாதிரி மிக்ஸ் பண்ணி அதை கட்டிப்பட்டு தூக்கும்போது அதனுடைய பதரை மட்டும். ஆமாம், அப்படிங்கும்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சது. இது வந்து இதில் வந்து பயோகேஸ் தயார் பண்ணலாம். இதில் வந்து என்ன தயார் பண்ணலாம், உரமும் தயார் பண்ணலாம். இதை எரித்து நம்ம வந்து ராட்டி தயார் பண்ணலாம், எரிபொருளுக்காக பயன்படலாம். வாங்க, இப்போ இது வந்து இந்த சனத்தை காட்டிக்கலாம். ஓகேவா? அங்கே போட்டுடலாமா? இந்த போட்டாச்சு, அது வீசியாச்சு. இப்போ ஆக்சுவலாக இது என்னங்க, இது ஆக்சுவலாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கழுதையோட லத்தி. அப்படின்னா கழுதையோட சாணம். கழுத சாணத்தில் என்னங்க தயார் பண்ணலாம், இதுக்கு என்ன பயன்படும்? இது வந்து கழுத சாணம். இது எதுக்கு பயன்படும்? கழுத சாணம் வந்து ஒரு உரமாகவும் பயன்படும். இதில் வந்து நைட்ரஜன்லாம் நிறையா இருக்குது. செத்துப்போன மரத்தை கூட உயிர்ப்பிச்சோன்னு சொல்லுவாங்க. இதில் என்ன பண்ணலாம், இதில் என்ன பண்ண முடியாது? கழுத சாணத்திலையோ, கழுத லத்தியிலையோ, குதிரை லத்தியிலையோ, அதே மாதிரி ஆட்டு புழுக்கையிலையோ என்ன தயார் பண்ண முடியாது? கேஸ் எல்லாம் எடுக்க முடியாது. அப்போ இது என்ன பண்ணுறது? இது உரமாக பயன்படுத்தலாம். இந்த பண்ணையை பொறுத்தவரை, ஐந்தனை பண்ணையை பொறுத்தவரை என்ன படுத்துறாங்கன்னா, ஐந்தனை பண்ணையை பொறுத்தவரை இதில் என்ன பயன்படுத்துறாங்கன்னா, இதில் வந்து சாம்பிராணி தயார் பண்ணுறாங்க. உலகத்திலே சாம்பிராணி தயார் பண்ணுறது ஐந்தனை பண்ணையில் இதில் பண்ணுறாங்க. வாங்க, உங்களுக்கு முக்கியமாக என்ன வித்தியாசம் பண்ண, இது வந்து கழுதையோட லத்தி காட்டிட்டேன்ல, முன்னாடி சாணத்தை காட்டிட்டேன். இது கழுதை லத்தின்னு தமிழில் சொல்லுவாங்க. ஓகேவா? வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். லாஸ்ட்டில் அந்த புல் என்னங்கிறது நீங்கள் சொல்லுங்கள்.